அனைவருக்கும் மகிழ் வணக்கம். வெல்கம் டு டாடா 24/7 தமிழ். நான் கிஷோர் ஜிஎஸ் ஃபேக்கல்டி. ரயில்வேஸ் கொஞ்ச நாளாகவே அதிரடியாக சில அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் ரயில்வேஸ் குரூப் டி எக்ஸாமுக்கான எக்ஸாம் டேட்டை கூட நம்மளால் கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ண முடிகிற மாதிரி நமக்கு இந்த என்டிபிசியோட எக்ஸாம் டேட்டை சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த 2 மாதத்துக்குள்ளேயே, இந்த பிப்ரவரி மார்ச்சுக்குள்ளேயே மொத்தமாக எல்லா நோட்டிஃபிகேஷனோட எக்ஸாமையும் முடிக்கணுன்ற முடிவில் நமக்கு என்டிபிசியோட கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் டேட் கூட கொடுத்துட்டாங்க. நம்ம கேள்விப்பட்டிருந்திருப்போம். ஸோ இப்போ மார்ச் 27க்குள்ளே முடிக்கணும். ஸோ மார்ச் 16லேருந்து 27 வரைக்கும் என்டிபிசி கிராஜுவேட் எக்ஸாம் நடக்குது அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. அப்போ அதுலேருந்து அண்டர் கிராஜுவேட் எக்ஸாமுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கண்டிப்பாக கிட்டத்தட்ட 99.9% இந்த ஏப்ரல் மாதம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அதை ஏப்ரல் மாதத்தில் மொத்தமாக முடிக்கிறாங்களா, இல்லை ஏப்ரல் 15க்குள்ள அதை முடிச்சுட்டு ஏப்ரல் மிட்டுக்கு அப்புறம் ஏப்ரல் கடைசியில் குரூப் டி எக்ஸாம் வைக்க போகிறாங்களான்றது இது கூட நம்மளால் சொல்ல முடியாத மாதிரி இருக்குது. ஸோ ஒரு வகையில் என்ன சொல்ல வரேன்னா, ஏப்ரல் எண்டில் குரூப் டி எக்ஸாம் வந்துச்சுன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ மறுபடியும் நான் இன்னும் கொஞ்சம் இதுக்கேற்ற மாதிரி இப்போ நம்ம கோர்சஸ்லேயே ஸ்டடி பிளானை மாற்றி தான் போடணும் போல். நம்ம கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனோட நடத்தலாம்னு சொல்லி கொஞ்சம் இந்த ஜூன் மாதம் வரைக்கும் கிளாஸஸ்லாம் போட்டிருந்தாலும், மே மாதம் வரைக்கும் போட்டிருந்தாலும், இப்போ நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் பார்த்தா முன்னாடியே தள்ளி போட வேண்டியது இருக்கும் போல். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் ஒரு சின்ன அட்வைஸாக, ஸோ இப்போ நான் சொல்கிறது இந்த 3 சப்ஜெக்ட் மட்டும் தரவு பண்ணிக்கோங்க. நீங்கள் தமிழில் பார்த்தீங்க இல்லையா, என்ன 3 சப்ஜெக்ட், அதில் என்ன விஷயன்றதை நான் சொல்கிறேன். பட் இதை நீங்கள் பிளைண்டாக ஃபாலோ பண்ணுன்றது இல்லை. பட் ஒரு சஜஷன், நான் பார்த்த விஷயங்களில் இப்போ வந்திருக்கக்கூடிய எக்ஸாம்ஸோடைய பேட்டர்னை பொறுத்து நான் சொல்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குன்றதை மட்டும் நான் கண்டிப்பாக சொல்ல முடியும். ஸோ அதனால பார்த்துடலாம். அந்த 3 சப்ஜெக்ட் என்ன ஆப்வியஸாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதனால அதை பார்ப்போம். அண்ட் அப்ளை பண்ணாதவங்க, இந்த குரூப் டி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் டு அப்ளை இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. மார்ச் 2ஆம் தேதி. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போது இந்த கண்டென்ட்டை பார்க்கலாம். அண்ட் இந்த குரூப் டி எக்ஸாமுக்கு படிக்கணுன்றதை ஆசைப்பட்டீங்கன்னா, ஸோ இந்த சோழன் எக்ஸ்பிரஸ் 2.2 அப்படின்ற நம்ம இன்ஸ்டிடியூட்டில் செகண்ட் குரூப் டி பேட்ச் நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம். இது ஆர்கனைஸ்டாக உங்களுக்கு ரீசனிங்கோ, ஜென்ரல் அவேர்னஸோ, இல்லை ஆப்டிடியூடோ, இந்த மாதிரி இந்த கிளாஸஸ் பார்த்துக்கிட்டா பெட்டராக இருக்கும்னு சொல்லக்கூடிய சோழன் எக்ஸ்பிரஸ் 2.2ன்ற கோர்ஸை நீங்கள் ஆஃபரோடையும் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் இந்த ஃபெஸ்டிவல் டைம் பீரியடில் போயிட்டு இருக்கிறதுனால Y89 இந்த கோடை யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸோட ஜாயின் பண்ணிக்கலாம். டபுள் வேலிடிட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா ஃபீஸோடைய கோர்ஸ் ஃபீ டிஸ்கவுண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இதை தாண்டி வேறு ஏதாவது டவுட் இருக்குது, கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் இருக்குது சார், கொஞ்சம் டவுட் கிளியர் பண்ணிக்கிறேன்னு டவுட் இருக்குன்னா kishore.mohankumar@24/7.com அஃபிஷியல் மெயில் ஐடி. எதுனாலும் இதுலையும் நீங்கள் கேட்டுக்கலாம். இப்போ இந்த கண்டென்ட்டுக்கு வரோன்னா, குரூப் டியோட எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் இந்த 4 சப்ஜெக்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக ஜென்ரல் சயின்ஸு, மேக்ஸு, ரீசனிங்கு அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்னு இந்த 4 சப்ஜெக்டில் இருக்கிறதுலே ஸ்கோரிங் சப்ஜெக்ட்னா அது ரீசனிங் தான். ஸோ கிட்டத்தட்ட 30 கொஸ்டின் கேட்பாங்க. 30 மார்க்குக்கு 30க்கு 30 அடிக்கிற மாதிரி என்னால் நல்லா படிச்சுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, ஓவரால் ஃபுல் மார்க் எடுக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்னா அது இந்த ரீசனிங் அப்படின்றத நம்ம அடித்து சொல்லலாம். அப்போ வேறு சாய்ஸே இல்லை. இந்த 4 சப்ஜெக்டில் 3 சப்ஜெக்டில் அந்த 4 சப்ஜெக்ட் மொத்தமாக இருக்கிறதுல 3 சப்ஜெக்ட் தரவு பண்ணிக்கங்கன்னு சொல்கிறேன் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் எதுவாக இருக்க போகுதுன்னா அது உங்களுக்கு ரீசனிங்காக தான் இருக்க போகுது. இதில் சாய்ஸே இல்லை, வேறு டவுட்டே இல்லை. மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக ரீசனிங் நீங்கள் படிச்சணும். அதுக்கு அடுத்தபடியாக செகண்ட் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்டாக இந்த ஜிஎஸ் எல்லாம் சொல்கிறதுக்கு பதிலாக மேத்தமெட்டிக்ஸை கூட நமக்கு எடுத்துக்கிடலாம். ஸோ செகண்டாக நீங்கள் இந்த மேக்ஸு, ஆப்டிடியூட் சம்மந்தப்பட்ட இந்த மேக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது ரொம்ப நல்லது. தேர்ட் இம்பார்ட்டன்ஸ் இந்த ஜென்ரல் சயின்ஸுக்கு கொடுங்க. இந்த 3 சப்ஜெக்ட் தான் இந்த குரூப் டியில் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு முக்கியமாக ஹெல்ப் பண்ண போகுது. இந்த 3 சப்ஜெக்டை மட்டும் நீங்கள் தரவு பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஓவரால் 4 சப்ஜெக்ட்ஸில் 4 சப்ஜெக்டில் இந்த 3 மட்டும் நீங்கள் ரொம்ப சூப்பராக படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக குரூப் டியில் உங்களுக்கு ஹை போஸ்ட் வர்றதுக்கு, ஹை ரேங்க் வர்றதுக்கே நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன் இதை நான் சொல்கிறேன் சார், அப்போ ஏன் இதை நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அவேர்ஸ் நீங்கள் தானே சார் ஜென்ரல் அவேர்னஸே கண்டக்ட் பண்ணுறீங்க, நீங்களே இதை சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னா உண்மையாக தானே சொல்ல முடியும். நம்ம நடத்துகிறோன்றதுனால இதுதான் நீங்கள் படிச்சுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. இது நம்ம யோசிச்சு தான் இந்த வார்த்தையை நம்ம சொல்கிறோம், லைட்டாக அனலைஸ் பண்ணி தான். ஏன்னா இப்போ ரீசெண்டாக நடந்திருக்கக்கூடிய எக்ஸாம்ஸோடைய பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக போன வருஷத்துக்கு வந்த குரூப் டி நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம் இப்போ தான் நடந்துச்சுங்க இல்லையாப்பா. பிப்ரவரி 10 தான் லாஸ்ட்டு. பிப்ரவரி 10ஆம் தேதி முடிஞ்சிச்சு. அது கிட்டத்தட்ட 1 மாதம் நடத்தினாங்க அந்த குரூப் டி எக்ஸாம். அந்த குரூப் டி எக்ஸாமில் இப்போ நடந்த குரூப் டி எக்ஸாமில் 20 கொஸ்டின் ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்தும் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து வரணும் இல்லையா. மொத்தமாக 20 கொஸ்டின் இதிலேருந்து வரணும். ஆனால் ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து 2 கொஸ்டின் 3 கொஸ்டின், ஒரு சில ஷிஃப்ட்டில் ஜென்ரல் அவேர்னஸ் ஒரு கொஸ்டின் கூட வரலையாம். ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ்னு நம்ம அவ்வளோ படிச்சிருப்போம், அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கூட வரலையாம்.
முழுக்க முழுக்க கரண்ட் அஃபேர்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருந்திருக்குது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆக்சுவலாக நோட்டிஃபிகேஷன்லேயே இந்த டாபிக்ஸ் எல்லாம் போக அது ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த குரூப் டி எக்ஸாம்ஸ்லாம் 20 கொஸ்டின்ல ஒரு 10 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் வரும். மீதி 10 கொஸ்டின்ல 2 கொஸ்டின் வந்துட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட் 2-3 கொஸ்டின் வந்துட்டு சப்ஜெக்ட் மாறி அது கொஞ்சம் கலந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ நடந்த குரூப் டி எக்ஸாம்ல 20 கொஸ்டினுமே கிட்டத்தட்ட கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அப்போ இந்த ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ்லாம் படிக்கவே தேவையில்லையோ அப்படின்ற அளவுக்கு யோசிக்க வச்சுட்டாங்க. இது இப்போ குரூப் டியில் நடந்த ஒரு சம்பவம். இது குரூப் டியில் நடந்த ஒரு எக்ஸாம் பேட்டர்ன் சேஞ்சு. இது ஓகே. ஆனால் இப்போ இந்த பிப்ரவரி 13 நமக்கு ஃபர்ஸ்ட் ஏஎல்பி எக்ஸாம், ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டுக்கான ஏஎல்பி எக்ஸாம் நடந்துச்சு. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு அட்டன் பண்ணவங்க, அவங்க வந்துட்டு சொல்றதே நமக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா ஓவரால் 75 கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் 75 கொஸ்டின்ல நமக்கு 4 சப்ஜெக்ட், இப்போ நம்ம சொன்ன அதே 4 சப்ஜெக்ட் தான் ஏஎல்பியில் படிக்கணும்னு சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த 75 கொஸ்டினில் ஒரு 20 கொஸ்டின் வந்துட்டு ரீசனிங்கு, 25 கொஸ்டின் ஆப்டிடியூடு, இன்னொரு ஒரு 20 கொஸ்டின் வந்துட்டு சயின்ஸு, மொத்தம் 60, மீதியில் கூட ஒரு 10-15 கொஸ்டின் வந்து ஜென்ரல் அவேர்னஸ்னு. இந்த மாதிரி தான் இதுக்கு முன்னாடி இருந்த ஏஎல்பி எக்ஸாம்ஸோடைய பேட்டர்ன்லாம் கேட்டிருக்காங்க. ஒரு வகையில் இந்த ரீசனிங் அண்டு ஆப்டிடியூடுக்கு கொஸ்டினுடைய அந்த வெயிட்டேஜ் அதிகமாக ஆனாலும் சயின்ஸை வந்துட்டு அவங்க குறைச்சதில்லை. ஏஎல்பிக்கு சயின்ஸ் வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி இருக்கும், எல்லாருமே படிச்சிருப்போம். ஆனால் இப்போ நடந்த இந்த ஏஎல்பி எக்ஸாமில் சயின்ஸ்ல இருந்து கொஸ்டினே ரொம்ப கம்மி. அதாவது மொத்தம் 75 கொஸ்டின்ல 20 கொஸ்டின் கிட்ட சயின்ஸ் கேட்க வேண்டியதில்லை. யூஸ்வலாக 20 கொஸ்டின் கிட்ட சயின்ஸ் கேட்பாங்க. ஆனால் இந்த தடவை வெறும் 5 கொஸ்டின் தான் கேட்டுருக்காங்களாம். ஸோ 20லேருந்து ஒரு 15 மாத்துறதுனா ஓகே, இல்லை 20லேருந்து 10 மாத்துறதுனா கூட கொஞ்சம் ஓகே. ஆனால் வெறும் 5 கொஸ்டின் தான். 2 ஃபிசிக்ஸ், 2 கெமிஸ்ட்ரி, 1 பயாலஜின்னு சொல்கிறாங்க நம்ம பசங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டில் போயிட்டு வந்தவங்க அந்த 4லுமே. அவங்க செகண்ட் ஷிஃப்ட்லாம் கொஞ்சம் கேன்சல் ஆயிடுச்சுன்னு கூட சொன்னாங்க சில இடங்களில். என்டிபிசி யூஜி டைப்பிங்கோட இது பண்ணுறதுனால, ஸோ கிளாஷாக இருக்கிறதுனால அது வேறன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் என்ன சொல்கிறோன்னா 75 கொஸ்டினில் இந்த பேட்டர்ன் வந்துட்டு ஏஎல்பியில் நம்மளுடைய ஒரு சின்ன ஃபால்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ ஏன்னா ஏஎல்பியோட எக்ஸாம் பேட்டர்ன்ன்றது ஒன்று கிடையாது. 75 கொஸ்டின் இந்த 4 சப்ஜெக்ட்லேருந்து கேட்போன்னு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில். அப்போ அதில் எந்த சப்ஜெக்ட்லேருந்து வேணாலும் எத்தனை வேணாலும் கேட்போன்றது தான் அவங்களே கொடுத்துட்டாங்க நோட்டிஃபிகேஷனில். ஆனால் இத்தனை நாள் வரைக்கும் ஃபாலோ பண்ண பேட்டர்னை கொஞ்சமாச்சும் ஃபாலோ பண்ணியிருந்தா பெட்டராக இருந்த கொள்ளையா? இல்லை இப்படி தான் எக்ஸாமில் கொஸ்டின் வரப்போகுதுன்னா சயின்ஸுன்ற ஒரு பெரிய சப்ஜெக்ட் உட்காந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. 3 சப்ஜெக்ட் சயின்ஸுக்குள்ளேயே 3 இருக்குது. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு கூட நம்ம படிச்சிருந்தா இப்போ ரீசனிங்கும் ஆப்டிடியூடும் யார் சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு எப்பயுமே அட்வான்டேஜ் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சயின்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம நல்லா ஸ்கோர் பண்ணலாம்னு நினச்சவங்களுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகிடுச்சோன்னு யோசிக்க வச்சுட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டோட்டலாக பேட்டர்ன் மாற்றிட்டாங்க. ஜிஎஸ்லேருந்து தான் பெருசாக கொஸ்டினே வரல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ இந்த போக்கை பார்த்தாலும் சரி, அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இப்போ இந்த குரூப் டி அஃபிஷியலாக குரூப் டியில் நடந்த எக்ஸாமு இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தோம்னா 4 சப்ஜெக்டில் 3 சப்ஜெக்டை மட்டும் நீங்கள் தரவு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக டாப்பில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த 3 சப்ஜெக்ட் மறுபடியும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ரீசனிங்கு, மேக்ஸு, ஜென்ரல் சயின்ஸு. இந்த இடத்துல நீங்கள் அப்போ இதை விட்டுருவா சார், நான் இதை படிக்கவே வேணாமானா அப்படி கிடையாது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இப்போ இந்த 20 கொஸ்டினில் கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிக்கிற பட்சத்தில் அதில் ஒரு 10 கொஸ்டினாச்சும் அட்டன் பண்ணுற மாதிரி நல்லா படிச்சு வச்சுக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சு வச்சுக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஸோ நல்ல ஒரு விஷயம், நல்லா வந்துட்டு ஸ்கோர் வந்துட்டு அதிக பூஸ்ட் பண்ணி விட்டுரும். ஜென்ரல் அவேர்னஸில் நான் என்ன சொல்வேன்னா, இந்த ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இருக்கு இல்லையா, கஷ்டமாக தான் இருக்குது சொல்கிறதுக்கு. நம்ம தான் நடத்துகிறோம். ஆனால் நமக்கு பசங்களுடைய பெனிஃபிட்டுக்கு கரெக்டாக சொல்லிடணும் இல்லையா. இந்த சப்ஜெக்டில் நம்ம வாஸ்ட்டாக இருக்குங்க இல்லையா, நிறையா படிக்க வேண்டியதில் பேசிக்ஸ் அந்த டக்குன்னு ஒரு ரீட் பண்ணுற மாதிரி மட்டும் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. விட்டுறவே மொத்தமாக விட வேணாம். அண்டு அதை ரீடாச்சும் பண்ணிக்கோங்க. ஏதாவது இன்டெரக்டாக நமக்கு ஹெல்ப் பண்ணும். பட் எஃபர்ட்ஸ் போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 சப்ஜெக்ட் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இதுக்கு மட்டும் நல்லா எஃபர்ட்ஸ் போடுங்க. நெகட்டிவ் மார்க்கை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிட்டு நல்லபடியாக படிங்க. ஸோ இதை தான் நான் வந்துட்டு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அண்ட் இந்த எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் குரூப் டி சரி இதெல்லாம் பண்ணால் எப்போ நான் எக்ஸாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த இடத்துல கூட நம்ம பார்க்கலாம். இன்னமும் ஜூலை, ஆகஸ்ட்டுன்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறத கொஞ்சம் முன்னாடி ப்ரீபோன் தான் பண்ண வேண்டியது இருக்கும். ஜூலைக்கு முன்னாடியே கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜூனோ இல்லை மே மாதம் கூட எப்போ எக்ஸாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இதை கூட நீங்கள் விட்டுருங்க. இதை மட்டும் நான் இன்னும் ஏன்னா இந்த டேட்டில் வர மாதிரி இருக்கும் நம்ம யோசிச்சாலும் நமக்கு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க ரயில்வேஸு. ஸோ நம்மளோட சஜஷனில் மேன் கூட வச்சுக்கோங்க. ஸோ குரூப் டி எக்ஸாம் வந்துட்டு மே மாதம் வந்துடும். அதுக்குள்ளே நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். நல்லபடியாக படிங்க. அண்ட் செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணாலும் சரி, அண்ட் நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக மட்டும் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இதை நான் மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன். ஏர்லி ஸ்டார்ட் பெஸ்ட் ஸ்டார்ட். ஏன்னா எக்ஸாம் டேட்ஸ் எல்லாம் பக்கத்தில் வந்துட்டு இருக்குது சார். செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணுறதை தாண்டி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக கிளாஸஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும் சார். ஸோ இந்த மாதிரி ரீசனிங்க்கு இல்லைனா ஆப்டிடியூடுக்கு இல்லை இந்த ஜென்ரல் அவேர்னஸ்க்குன்னு இந்த டாபிக்ஸ் பார்த்துக்கிட்டா எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அட்லீஸ்ட்
இப்போ ஜிஎஸ்ல ஜென்ரல் அவேர்னஸில் நான் எல்லாத்தையும் உட்காந்து வாசிக்கணும் படிக்கணுன்றதை தாண்டி நம்ம எடுக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு மணி நேரம் கிளாஸில் ஓரளவு கவர் பண்ணுவோம் இல்லையா, அதை நீங்கள் காது வழியாக கேட்டுட்டா கூட கொஞ்சம் போதுன்ற மாதிரி தான் இருக்குது நம்ம சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும். ஆனால் ரீசனிங்க்கு மேக்ஸுக்கோ ரொம்ப ஹெவி எஃபர்ட்ஸ் பண்ணும். இந்த மாதிரி கிளாஸஸ் பார்த்துக்கிட்டா பெட்டராக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த சோழன் எக்ஸ்பிரஸ் 2.1 நம்ம இன்ஸ்டியூட்டோட செகண்ட் குரூப் டி பேட்சை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பேட்சோ இல்லை நீங்கள் மெகா பேக்கோ இந்த டைமில் இப்போ ஆஃபர் ஃபெஸ்டிவ் டைமில் இல்லை ஆஃபரில் Y890 கோடை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கும் போது 22% வரைக்கும் ஆஃபர் இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆப் லிங்க்கு அண்ட் இதே மாதிரி இந்த பேட்ச் லிங்க்கும் இருக்கும். இந்த கோடை யூஸ் பண்ணி எவ்வளோ குறையுது பெனிஃபிட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதை தாண்டி வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா என்னோட அஃபிஷியல் மெயில் ஐடி kishore.mohankumar@24/com. எந்த டவுட்னாலும் இதுலேயும் நீங்கள் கேட்கலாம். ஓகே, ஸோ செக் பண்ணி பாருங்கள். பட் மறுபடியும் சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் ஸ்பீடாக அது முடிஞ்ச அளவு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தள்ளி போட வேணாம். ஏர்லி ஸ்டார்ட் பெஸ்ட் ஸ்டார்ட், அதை நான் சொல்லிக்கிறேன். ஸோ நல்லா நடக்கின்ற நம்பிக்கையோட படிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு கண்டென்ட்டில் பார்ப்போம். அன்டில் தென் நன்றி, வணக்கம்.